ஸோ ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு செஷனில் வந்து உங்களுக்கு நான் சில ட்ரை டு சால்வ் கொஷின்ஸ் கொடுத்துருந்தேன் இல்லையா. ஸோ அந்த கொஷின்ஸை வந்து நான் உங்களுக்கு சால்வ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உங்களுக்கு டேட்டாலாம் கன்சைஸ் பண்ணி தர போகிறேன். ஸோ தட் இந்த இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிப்ஸ், ஏன்னா நீங்கள் வந்து இந்த கொஷின்ஸ் எல்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் டிப்ஸ்லாம் சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ விஎன் நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னாக்கா, இந்த VSEPR நோட்டேஷன் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அதுதான். ஸோ AX இந்த கேட்டகரி என்ன, திஸ் இஸ் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அண்ட் திஸ் இஸ் ஒன் லிகண்ட். ஸோ இதில் வர எக்ஸாம்பிள்ஸ் இது நான் வந்து அப்புறமா உங்களுக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது உங்களுக்கு நான் வந்து ஹோம்ஒர்க்காக கொடுத்த கொஷின். ஸோ இது எப்படி இருக்கும், திஸ் இஸ் ஜாமெட்ரி வந்து இது வந்து லீனியர். இந்த மாதிரி வந்ததுன்னா இது வந்து லீனியர், ஷேப்பும் வந்து லீனியர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் AX2 திஸ் இஸ் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், அதனுடைய ரெண்டு வித் 2 சைட் ஆட்டம்ஸ். ஓகேவா, இதில் எதனா லோன் பேர் இருக்கா, கிடையாது. 2 சைட் ஆட்டம்ஸுங்கிறதுனால ஹைப்ரிடைசேஷன் என்ன வருது, SP ஹைப்ரிடைசேஷன்னா என்ன ஜியோமெட்ரி, லீனியர். ஸோ தீஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் BCL2 உங்களுக்கு எதனா எக்ஸாம்பிள்ஸ்னால் நீங்களும் அதில் சேர்த்துக்கோங்க. ஸோ எதனா X2 தான் இருக்குது, எதனா இருக்கா, இல்லை, நோ லோன் பேர். ஸோ ஷேப் வந்து டிஃபர் ஆகுமா ஜியோமெட்ரியிலேருந்து, நோ, சேம். ஓகே, ஷேப்பும் ஜியோமெட்ரியும் சேம். when there is no lone pair of electrons it doesn't make any difference. ஓகே, ஸோ now AX3. ஓகே, ஸோ இதனுடைய ஹைப்ரிடைசேஷன் என்ன வரும், ஸோ 3 ஆட்டம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ Sp2. ஸோ தீஸ் ஆர் தி எக்ஸாம்பிள்ஸ் வித் நோ லோன் பேர். ஏன்னா எதனா ஆகிருக்கனா, கிடையாது. ஸோ ஆஸ் பர் VSEPR தியரி Sp2க்கு என்ன ஜியோமெட்ரி வரும், ஸோ ட்ரைகோனல் பிளேனார். ஸோ ஷேப் நோ, ஆஸ் தேர் ஆர் நோ லோன் பேர், அதே தான். ஸோ என்ன வரும், ட்ரைகோனல் பிளேனார். ஸோ இதுவுமே என்னது, ட்ரைகோனல் பிளேனார், சேம், நோ டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக பார்ப்போம். இது வந்து AX4, ஸோ 4 ஆட்டம்ஸ். ஸோ இப்போ என்ன வரும், Sp3. ஸோ இதெல்லாம் அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ். உங்களுக்கு வேறு எதனா எக்ஸாம்பிள்ஸ் தெரிஞ்சாலும் நீங்கள் அதை போட்டுக்கோங்க. ஸோ எதனா லோன் பேர் இருக்கா, லோன் பேர் கிடையாது. ஸோ இதனுடைய இது என்ன வரும், ஸோ டெட்ராஹெட்ரல் வித் 10928. இதில் லோன் பேரே இல்லாததுனால சேம், ஷேப்பும் வந்து என்ன வரும், டெட்ராஹெட்ரல். ஸோ இது எதுக்கு போடுறோம் அப்படின்னா, ஒன்று வந்து பின்னாடி இருக்க பாண்ட், இது வந்து முன்னாடி இருக்க பாண்ட். ஸோ ரெண்டுமே சேம், இதுவும் டெட்ராஹெட்ரல், இதுவும் டெட்ராஹெட்ரல் தான். ஸோ AX5 இதனுடைய ஹைப்ரிடைசேஷன் என்ன வரும், 5 ஆட்டம்ஸ் இருக்குது, Sp3d. ஓகே, நான் எக்ஸாம்பிள் இது கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு வந்து என்ன வரும், ஸோ இதுதான் அதனுடைய இது ட்ரைகோனல் பைபிரமிடல், ரைட், ட்ரைகோனல் பைபிரமிடல். ஸோ PCL5க்கு எதனா லோன் பேர் இருக்கா, நோ லோன் பேர். AX5 தானே, எதனா இருக்கா, கிடையாது. ஸோ சேம். ஓகே, ஸோ சேம் ட்ரைகோனல் பைபிரமிடல். நெக்ஸ்ட் AX6 இதனுடைய இது என்ன ஹைப்ரிடைசேஷன் என்ன வரும், Sp3d2. ஸோ என்ன ஜியோமெட்ரி, ஆக்டாஹெட்ரல். Octahedral என்ன, all bonds are equal. So since there are no lone pair of electrons, same, அதே octahedral தான் இங்கே வரும். நெக்ஸ்ட் இப்போ பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், AX3E 3 side atoms with 1 lone pair. ஸோ இப்போ இது என்ன வரும், இதனுடைய ஹைப்ரிடைசேஷன் Sp3. இதுதான் அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ், சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ வாட் இஸ் த ஜியோமெட்ரி, ஜியோமெட்ரி இஸ் tetrahedral. So what will be the shape, we are concising the data. So it will be what, pyramidal, trigonal pyramidal. புரியுதா, லோன் பேரை மறைச்சிட்டு பார்க்குறது. ஸோ வாட், ட்ரைகோனல், ஒரு பிரமிட் ஷேப்புக்கு இருக்கு இல்லையா, அதனால ட்ரைகோனல் பிரமிடல். நெக்ஸ்ட் AX2E2. ஸோ வாட் இஸ் ஹைப்ரிடைசேஷன், 2 + 2 4. ஸோ Sp3. ஸோ இதனுடைய ஜியோமெட்ரி என்ன வரும், ஸோ இதனுடைய ஜியோமெட்ரி வந்து பார்த்தீங்கன்னா சேம், டெட்ராஹெட்ரல். ஸோ ஆக்சிஜன் வித் 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகே, இந்த லோன் பேரை மறைச்சிட்டிங்கன்னா பெண்ட் ஷேப். ஸோ பெண்ட் ஷேப் ஆர் V ஷேப். ஸோ எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் டீச்சர் என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அது.
நெக்ஸ்ட் SO2 இது வந்து என்ன கொடுத்து AX2E. ஸோ 1 2 3. ஸோ என்ன வருது sp2 with 1 lone pair. ஸோ இப்போ என்ன ஆகுது சல்ஃபர். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் என்ன பேர் ட்ரைகோனல் பிளேனார். இந்த லோன் பேரை மறைச்சிட்டு பாருங்கள், பெண்ட் ஷேப் or V-shaped. நெக்ஸ்ட்டுமா AX3E இது பாருங்கள், இதனுடைய இது வந்து என்ன sp3d. ஓகே, இப்போ இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட் ஹிண்ட் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த மாதிரி sp3d இதனுடைய ஜாமெட்ரி என்ன வரும்? as per the hybridization this is trigonal planar. இப்போ இங்கே எத்தனை லோன் பேர் இருக்குது? ஒரு லோன் பேர் இருக்குது. இந்த மாதிரி ட்ரைகோனல் பைபிரமிடலில் லோன் பேர் வந்தது அப்படின்னா வேர் டு பிளேஸ்னா you have to place only in the equatorial position, not in axial. This is an important tip. எத்தனை லோன் பேர்ஸ்னால் வரட்டும் இந்த ட்ரைகோனல் பைபிரமிடல் ஷேப்க்கு, கீப் யோர் லோன் பேர்ஸ் ஒன்லி இன் ஈக்வட்டோரியல் பொசிஷன். ஓகே, திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டிப். லோன் பேர்ஸ் ஆல்வேஸ் இன் ஈக்வட்டோரியல் பொசிஷன். ஸோ இப்போ நான் இங்கே வந்து ஈக்வட்டோரியல் பொசிஷனில் நான் லோன் பேரை வச்சுட்டேன். மீதி எக்ஸ். இப்போ இதை மறைச்சிட்டு பாருங்கள், சீசா வந்துதான் எப்படி இருக்குது? இந்த பக்கம் இருக்குது, இதை நான் இப்படி டில்ட் பண்ணி இப்படி எழுதுகிறேன். ஸோ திஸ் இஸ் வாட் சீசா. ஓகே, ஸோ திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வென் யூ கம் அக்ராஸ் த sp3d ஹைப்ரிடைசேஷன். இதுவும் sp3d, 3 + 2 5. ஸோ sp3d. ஸோ இங்கேயும் வந்து என்ன வரும்? ஓகே, xன்னு போட்டதுக்கு. ஓகே, ஸோ இங்கே எத்தனை லோன் பேர் இருக்குது? 2 லோன் பேர் இருக்குது. அந்த 2 லோன் பேரையும் கீப் இட் இன் ஈக்வட்டோரியல் பொசிஷன். ஓகே, மீதி இங்கே புரியுதா? ஸோ இப்போ பாருங்கள், இங்கே 2 லோன் பேர் இருக்குது. மீதி ஸ்ட்ரக்சர் என்ன? டி ஷேப். Again I am repeating, if you come across sp3d hybridization, okay, in geometry trigonal bipyramidal, if you have any number of lone pairs, okay, closing your eyes, you keep it in equatorial position, not in axial position. Okay, and derive the shape. Then okay, so IF5 இது வந்து என்ன? இது வந்து 5 + 1 என்னமா 6. ஸோ sp3d2. சரியா? இதனுடைய ஜாமெட்ரி என்ன? octahedral all bonds are same. So here how many lone pairs is there? Only 1 lone pair. So I am going to keep it in the axial position and rest of the things same. சரியா? இப்போ இதை பண்ணி பாருங்கள். இது வந்து தலைகீழாக இருக்குது. ஸ்கொயர் மேலே ஒரு பிரமிட். இதை இப்படி திருப்பி வச்சோம்னா இதை அப்படியே அப்சைட் டவுன் பண்ணுங்கள். ஸ்கொயரில் ஒரு பிரமிட். கீழே வந்து நம்ம லோன் பேர் வச்சுருக்கோம். தட் டஸ் நாட் இன்க்ளூட்ஸ் இன் ஷேப். ஸோ வாட் இஸ் யுவர் ஷேப்? ஸோ ஸ்கொயர் பிரமிட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் IF4. இந்த IF4ல் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கும். என்ன? இங்கே பாருங்கள், வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஆஃப் அயோடின் என்ன வரும்? 7. 4 × 1 ஃப்ளூரின் மைனஸுங்கிறதுனால 1 எலக்ட்ரான். ஓகே, ஸோ ஆல் டுகெதர் ஹவு மச்? ஸோ 7 + 5 is 12 electrons. ஓகே, ஸோ இதனோட ஸ்ட்ரக்சர் நான் எழுதுனேன்னு வச்சுக்கோங்க. So this is I. So how many lone pairs it has? It has 4 covalent bonds with fluorine with 2 lone pairs. Check பண்ணிக்கோங்க. Okay, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 14 12 electrons வந்துருச்சு இல்லையா? with 2 electrons. அதான் இங்கே எழுதியிருக்கேன் X4E2. ஸோ இப்போ இது என்ன ஹைப்ரிடைசேஷன் வரும்? This is also sp3d2. Octahedral with 1 lone pair. This is octahedral with 2 lone pairs. ஸோ இந்த லோன் பேரை நான் என்ன பண்ணுறேன்? ஆக்சியலில் வைக்க போகிறேன். ஸோ in octahedral you can place anywhere.
since all bond angles are same. So இப்போ இது வந்து பாருங்க octahedral ரெண்டுத்துலயும் ரெண்டு லோன் பேரையும் ரெண்டு இதில் வச்சுட்டேன், மீதி இது மறைச்சிட்டாக்கா. So this is what square planar shape is what square planar. Okay, clear? So இப்போ நம்ம வந்து கொடுத்துருக்கிற இது என்ன கேட்டகரியில் வருதுன்னு பார்க்கலாம். So CL F3 என்ன இதுக்கு என்ன நோட்டேஷன் எழுதலாம்? So CL F3 A x3 E2. So A x3 E2. So this comes under this category. Its shape is T shape. Okay, T shape. Then IF4 minus, just now we solved. So then carbon dioxide. So carbon dioxide is what? AX2 with no lone pair. So just now we solved, no, AX2. So what is AX2? AX2, this is linear. So it is linear. Okay, next IF பார்க்கலாமா? So IF ல பாருங்க. So this is I, this is F, this will have 3 lone pairs, and this will have 3 lone pairs. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதெல்லாம் கேன்சல் ஆகிட்டு. So this is peculiar, this is linear, this is also having 3 lone pair, this is also having 3 lone pair, this is linear. Okay, remember this. Then PCl3 is same as NH3. So what is the shape? Trigonal pyramidal. Okay, then SF6 வந்து என்ன வரும்? AX6. So this is what? Octahedral, no lone pair. So geometry and shape is same. So IF7 இதுதான் புதுசு. என்ன அப்படின்னு பார்த்தா Sp3d3 இந்த மாதிரி வந்ததுன்னா நெக்ஸ்ட் ஆக்டாஹெட்ரலுக்கு அடுத்த ஜியோமெட்ரி என்ன தெரியுமா? பென்டாகோனல் பை பிரமிடல். அந்த ஷேப் பார்க்கலாமா? ட்ரா ஒன் பென்டகன். ஓகே, ட்ரா ஒன் பென்டகன், மேலே ஒன்று கீழே ஒன்று. திஸ் இஸ் நோன் ஆஸ் பென்டாகோனல் பைபிரமிடல். புரியுதா? ஸோ என்ன, இட் இன்வால்வ்ஸ் 2 பாண்ட் ஆங்கிள்ஸ். இந்த பாண்ட் ஆங்கிள் இருக்கு இல்லையா, இந்த சர்ஃபேஸில் ஒரு பிளேன் ரீஜனில் இருக்கிற இது எல்லாமே வந்து 70 degrees வரும். இந்த ஆக்சியலுக்கும் பிளேனுக்கும் நடுவில் வர்றது வந்து 90 degree. இட் இஸ் அட் ரைட் ஆங்கிள். அதே மாதிரி டவுன். புரியுதா? ஸோ IF7 பென்டாகோனல் பைபிரமிடல். ஓகே, ஸோ ஹோப் யூ லேர்ன்ட் something. Okay, so please subscribe my channel and give me thumbs up if it is really valuable. Thank you.